எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் குள்ளக்கார அரிசி, இது வந்து பாரம்பரிய அரிசியில் இதுவும் ஒரு வகை. இதை எடுத்து இன்றைக்கி நான் உங்களுக்கு தோசை செஞ்சு காமிக்கிறேன். நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்ருக்கேங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. அது உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு தொப்பை, உடல் எடை குறைக்கிறதுக்கு, நம்மளுக்கு நரம்பு வலுப்பெற எல்லாமே இந்த அரிசி நமக்கு உபயோகப்படுது. இதில் வந்து இது நான் காதியில் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு எங்கே வந்து பாரம்பரிய அரிசியோ அங்கே கிடைக்கும் இந்த அரிசி, கேட்டு வாங்கிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு அழகு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இதே அழகு நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அந்த அளவே எடுத்துக்கோங்க. இப்போ இதே ஈக்குவலாக நான் குள்ளக்கார அரிசியை ஒரு அழகு எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இது கூட நான் அரை அழகு வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். அரைக்கு இல்லை, அது கொஞ்சமாக எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இந்த அரிசி இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து இது ஒரு அழகு இட்லி அரிசி ஒரு அழகு போதும். பச்சரிசி இல்லைன்னா பரவாயில்ல. நான் தோசை நல்லா வரணுன்றதுக்காக ஒரு அரை அழகு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அதை தனியாக ஊற வச்சுப்பேன். ஏன்னா அது வந்து ஒரு 2-3 வாஷ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியோடு சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியெல்லாம் ஒன்றா சேர்த்துருவேன். உளுந்து மட்டும் தனியாக ஊற வச்சுப்பேன். அது ஒரு அரை அழகு கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்பேன். அது கூட வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயமும் ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஊற வைங்க. நல்லா எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உளுந்து முதல் போட்டு ஆட்டிடலாம். ஒரு 2-3 ஆட்டிட்டோடனே அரிசி எல்லாமே நீங்கள் ஒன்றா போட்டு கிரைண்டரில் ஒன்றாவே ஆட்டி எடுத்துலாம். ஏன்னா நம்ம தோசை ஊற்ற போனால் எல்லாம் ஒன்றா ஆட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ மாவை ஆட்டி எடுத்துட்டேன். மாவை வந்து அரைச்சி முடித்து நீங்கள் உடனே நைட் தோசை ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க, கண்டிப்பாக வரும். இல்லை அடுத்த நாள் தான் நான் சுட போகிறேன்னா மாவை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து வச்சு உப்பு போட்டு தோசை ஊற்றிக்கலாம். வாங்க, இது கூட தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்கு காரமாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ இல்லைன்னா பூண்டு, மிளகாய், புளி வச்சு அந்த கார சட்னி, இல்லை தக்காளி தொக்கு. இதுக்கு நான் ஒரு வெங்காயம், 5 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிக்க சொல்ல. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம், இது கூட சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லாயிருக்கும், அதனால் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது தக்காளி தொக்குனால வெங்காயம் ஒரு வெங்காயம் இருந்தால் போதும் உங்களுக்கு. வெங்காயம் நிறைய சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் பச்சை வாசனை போடுங்க, வதக்கலாங்க. இதை நான் காலையிலே இந்த வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமே நீங்கள்
மற்றதெல்லாம் போடலாம், உப்பு மிளகாய் பொடி எல்லாமே. கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், தக்காளிக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி இது. ஏன்னா குக்கரில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஒரு 2 விசில் 3 விசில் விட்டால் போதும். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு மற்ற வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி நீங்கள் எவ்வளோ தேவையோ பார்த்து ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த தண்ணி வந்து நம்ம குக்கர் நிறுத்தினதுக்கப்புறம் கடைசியாக நல்லா சுண்டு வரணும். அது இல்லைன்னா தக்காளி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். நல்லா இருக்குங்க. ஒரு வெரைட்டியாக ஒரு தோசை செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரே மாதிரி ஒயிட் கலரே சாப்பிடாம சிகப்பரிசி கருப்பரிசி எல்லாம் செய்யலாம். நான் அடுத்து உங்களுக்கு வரகரிசியில் கேசரி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றிருக்கேன். ஏன்னா அங்கே தக்காளி தொக்கு நான் அடுத்த அடுப்பில் மாற்றிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், மாவு சூப்பராக இருக்குங்க. பூ மாதிரி இருக்கும். தோசை சாப்பிட்றதுக்கு மெத்துன்னு இருக்கும். இதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா சுண்ட வைக்கணும். கொத்தமல்லி கூட போட்டு நல்லா மத்தில் கடைஞ்சோன்னு வச்சுங்களேன், நல்ல மணமாக இருக்கும். எது செஞ்சாலுமே நீங்கள் கடைசியாக ஃபினிஷிங் கொத்தமல்லி போட்டு கடைஞ்சிங்கன்னா வாசனை நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். அது தண்ணியாக இருக்குது பாருங்களா, அதை வந்து நான் இன்னும் சுண்ட வச்சுருவேன். நல்லா சுண்ட வச்சுட்டேன் பாருங்கள். நீங்கள் இது இட்லிக்கு சாப்பிட்ற மாதிரி இந்த சட்னின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி பதம் இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம தோசையை ஊற்றிட்டு இந்த தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது கேமரா நான் கையிலே வச்சு எடுத்தேங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகுது அங்கங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே தோசைக்கு இந்த துணி வச்சோ வெங்காயம் வச்செலாம் நான் தேய்க்க மாட்டேங்க. வெறும் கொஞ்சம் எண்ணெய் ட்ராப்ஸ் ஊற்றி அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விட்டாவே தோசை நல்லா வரும் எனக்கு கடைசி வரைக்கும். அந்த துணியெல்லாம் நிறைய பேர் தேய்ச்சி அது அப்படியே அந்த மக்கின எண்ணெய் வாசனை இருக்கும், அதையே திருப்பி திருப்பி தேய்ப்பாங்க. வெங்காயத்தில் சில பேர் தேய்ப்பாங்க. நான் எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா வரும் தோசை. ஃபஸ்ட்டு தோசை வேணால் நீங்கள் சின்னதாக ஊற்றிட்டு அடுத்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா மெலிசாக வராமல் போச்சுன்னா கஷ்டமாயிடும். அதுக்காக நான் எவ்வளோ பெரிய தோசைனாலும் ஊற்றுவேங்க. பெரிய கல் தான் வைக்கணும்னு இருந்தேன். சரி இப்போ டைம் இல்லைன்னு இந்த சின்ன கல் வச்சு தோசை ஊற்றிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா, மணமாக இருக்கும் இந்த அரிசி. எல்லோரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. திருப்பி நீங்கள் சப்ஸ்கிரைபில் போய் கையை வச்சிங்கன்னா அது நம்ம அந்த உங்களுக்கு நான் போடுற வீடியோ வராமல் போயிடும். சப்ஸ்கிரைப் ஒரு வாட்டி பண்ணுங்கள் போதும். மற்ற வீடியோ வர சொல்லலாம் லைக் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னும் ஒரு தோசை ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது ரெக்கார்ட் பண்ண சொல்ல மைக் ஆஃபில் இருந்ததுங்க. ஸோ அதனால் லைவ் ரெக்கார்டிங் உங்களுக்கு இல்லை, தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன். எவ்வளோ மெலிசாக வேணாலும் ஊற்றலாங்க இந்த தோசை. இது கூட நீங்கள் கேரட்லாம் கூட சீவி, நான் வந்து கேரட்லாம் நம்ம சீவி எடுத்துப்போலையே அந்த கேரட்லாம் கூட இதில் போட்டு தோசை ஊற்றுவேன். இன்னும் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்க, சூப்பராக. நீங்களும் எல்லோரும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கூட இதுக்கு சட்னி காரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா, தேங்காய் சட்னியும் நல்லா தான் இருக்கும், புதினா தொகையில் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதோட ஆக்சுவலாக இது வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ ருசியாக இருந்தது. இதோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.